ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரிசர்ச் ஸ்காலர் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல நிறைய ரிசர்ச் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் அப்படி இல்லைன்னா அகாடமிக்ஸ், அதாவது ரிசர்ச் ரிலேட்டடா அகாடமிக்ஸ்ல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து மேஜரா நடக்கக்கூடிய ஸ்கேம்ஸ், அதாவது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மேஜரா வந்து எந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் வந்து நடக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்கணும். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அந்த ரிசர்ச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகணும்னாலும் சரி, அவங்க ப்ரொமோஷன் வேணும்னாலும் சரி, ஒரு எல்லா விஷயத்துக்குமே பாத்தீங்கன்னா மேஜரா வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா, பப்ளிகேஷன்ஸ் வந்து மேஜரா பண்றாங்க. அப்புறம் கான்ஃபரன்சஸ்ல வந்து பிரசன்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புக் எழுதுறாங்க. அப்புறம் வந்து பேட்டர்ன்ஸ் பண்றாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களோட ப்ரொஃபைலை வெயிட்டேஜ் பண்றதுக்காக, அதாவது ஒரு ரிசர்ச்சர் இருக்காங்க இல்லைன்னா ஒரு அகாடமிஷியன் இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ப்ரொஃபைலை வந்து வெயிட்டேஜ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து குவாலிட்டியா இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்கேமர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்துல வந்து நிறைய வந்து ஃப்ராட் வந்து நடக்குது அப்படிங்கிறத பத்தி வந்து நிறைய வந்து அவேர்னஸ் வந்து யூஜிசி கொடுத்துருக்காங்க. யூஜிசி கொடுத்தது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இன்னுமே அவேர்னஸ் இல்லாம இந்த மாதிரி ஃப்ராட்லன்ஸ், அதாவது இந்த மாதிரி வந்து ஸ்கேம்ஸ்ல வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸா இருக்கட்டும், நிறைய அகாடமிஷியன்ஸா இருக்கட்டும், ஸ்டில்ஸ் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ எந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த அகாடமிக்ஸ்லயும் சரி, ரிசர்ச்லயும் சரி, எந்த மாதிரிலாம் வந்து ஃப்ராட்ஸ்லாம் வந்து நடக்குது, எந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறத பத்தி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது முதல் ஸ்கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிடேட்டரி ஜார்னல்ஸ் தான். ஆல்ரெடி நம்ம வந்து பிரிடேட்டரி ஜார்னல்ஸ் பத்தி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோல வந்து தெளிவா பார்த்திருப்போம். என்னன்னா பிரிடேட்டரி ஜார்னல்ஸ்லாம் என்ன, அவங்க யாரை ஃபோக்கஸ் பண்றாங்க, இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற பத்தி நிறைய பார்த்தோம். இந்த பிரிடேட்டரி ஜார்னல்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. என்ன அப்படின்னா, இப்போ இண்டெக்சிங் வந்து நல்ல ஸ்டாண்டர்டான டேட்டா பேஸ்ல இருக்கிற மாதிரி ஃபேக்கான வெப்சைட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து பப்ளிகேஷனை வந்து புஷ்அப் பண்றது தான் வந்து பிரிடேட்டரி ஜார்னல்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட்ல வந்து மேஜரா இன்வால்வ் ஆகுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிடேட்டரி ஜார்னல்ஸ் தான். ஸோ இது வந்து மேஜரான ஒரு ஸ்கேமா வந்து ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய வந்து என்ன சொல்றதுன்னா, குவாலிட்டியே இல்லாத பேப்பர்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, ஓப்பன் அக்சஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து வந்து நிறைய வந்து பப்ளிகேஷன் மிஸ்கண்டக்ட்ல இன்வால்வ் ஆகுறதுனால என்ன அப்படின்னா, ஒரு பிரிடேட்டரி ஜார்னல்ஸ் வந்து ஃபேக்கா வந்துட்டு இம்பாக்ட் ஃபேக்டர் வந்து கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய மெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இமெயில் மூலமா வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி எங்க சேனல்ல பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு இன்வைட் பண்றது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பிரிடேட்டரி சேனல்ஸ் வந்து மேஜரா பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிகேஷன்ஸ்ல வந்துட்டு பெரிய ஸ்கேம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரிசர்ச்சர்ஸோட ஒரிஜினல் ஒர்க்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேமர்ஸ் வந்து லாஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிடேட்டரி சேனல்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணணும். இதுதான் வந்து மேஜரா வந்து நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேம். இந்த மாதிரி பிரிடேட்டரி சேனல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரேபிடா வந்து உங்களோட பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே வந்து உங்களுக்கு அதை என்ன சொன்னா பே அண்ட் பப்ளிஷ் அப்படிம்பாங்க. அதாவது என்னன்னா, நீங்க வந்து ஒரு பேப்பர் வந்து எழுதுறீங்க அப்படின்னா, அது வந்து வித்தின் எ வீக், வித்தின் எ டே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு பிரிடேட்டரி சேனல்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மேஜரான ஸ்கேமா இருக்கு அகாடமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு ரிசர்ச் பேப்பர் இல்லைன்னா ஒரு ரிவ்யூ பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்றீங்க அப்படின்னா, கம்பல்சரி வந்து பிரிடேட்டரி ஜார்னல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு குவாலிட்டியான ஜார்னல்ஸ் வந்து செலக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது நடக்கக்கூடிய ஸ்கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேக்கான கான்ஃபரன்சஸ் அப்படிங்கிறது தான். ஃபேக்கான கான்ஃபரன்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க பாத்தீங்களா, அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி இல்லாம நடத்துற கான்ஃபரன்சஸ். அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பாம் மெயில்ஸ் மூலமா வந்து உங்களை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்க்கான கரெக்டான வெப்சைட் இருக்காது, கரெக்டான ஆர்கனைசிங் டீமோட டீடைல்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, காசு கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னன்னா, குவாலிட்டியா வந்து கான்ஃபரன்ஸ் நடத்தாம சர்டிபிகேட்ஸ் மட்டும் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணிருந்தீங்கன்னா, உங்களை வந்து இன்வைட் பண்ணுவாங்க ஒரு ஸ்பீக்கராவோ, இல்லை அப்படின்னா உங்களை வந்து ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியோ வந்துட்டு மெயில் பண்ணி உங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நிறைய உங்களுக்கு வந்து மெயில் வரும். இந்த மாதிரி வந்து உங்களோட ரிசர்ச் பேப்பர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த ரிசர்ச் ரிலேட்டடா வந்து நாங்கள் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துறோம், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துறோம், அதில் நீங்கள் உங்களோட பேப்பரை வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா உங்களை வந்து அதில் வந்து நாங்கள் உங்களை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்றோம், இல்லைன்னா உங்களை சேர்பர்சனாக கூப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வந்து ஃபேக் கான்ஃபரன்சஸ் வந்து நிறைய வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்க வந்து மேஜரா வந்து இன்வால்வ் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணணும். எப்பயுமே வந்து அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க அப்படின்னா, அவங்களோட ஆர்கனைசிங் டீம் வந்து ஈஸியா அக்சசிபிள் பண்ற மாதிரி இருக்கு, அந்த ஆர்கனைசிங் டீமோட குவாலிட்டி என்ன, அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து வெறும் அந்த குவாலிட்டியா வந்து கான்ஃபரன்ஸ் நடத்தாம வெறும் சர்டிஃபிகேட்டுக்காக மட்டும் பண்றாங்களா, பிரசன்டேஷன் வந்து நீங்க வந்து சம்பந்தம் இல்லாம உங்களுக்கு மெயில் வருதா, இது எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கான்ஃபரன்ஸை வந்து நீங்க வந்து அட்டன் பண்ணணும். ஃபேக்கான கான்ஃபரன்சஸ் வந்து நிறைய வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் மூலமா வந்து நிறைய கான்டாக்ட் பண்ணி கம்மியான பிரைஸ்ல வந்து நாங்கள் கான்ஃபரன்ஸ் நடத்துறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ஃபரன்ஸ் டீம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நிறைய பிரிடேட்டரி சேனல்ஸ் நடத்துறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து நிறைய கான்ஃபரன்சஸ்மே வந்து பிரிடேட்டரி கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க வந்து அந்த
அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு உங்களோட பேப்பரை வந்து ப்ரெசென்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேப்பரை வந்து நாங்க எங்க ஜானல்ல வந்து பப்ளிஷ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரிடேட்டரி சேனல்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க. அவங்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஸ்பேம் மெயில்ஸ் வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இந்த கான்ஃபரன்ஸ் அப்புறம் காம்படிஷன் இந்த மாதிரிலாம் கூட வந்துட்டு நிறைய வந்து இன்விடேஷன் வந்து இந்த மாதிரி ஃபேக் கான்ஃபரன்சஸ்லாம் வந்து நடத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி கான்ஃபரன்சஸ் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்கேமா வந்து நிறைய இடத்துல இருக்கு. ஸோ இதையுமே நீங்க வந்து மேக்ஸிமம் ஒரு ரிசர்ச்சர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்து மூணாவது நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்கேம் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் மில்ஸ் அப்படிங்கிறது தான். பேப்பர் மில்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு இன்விடேஷன் மூலமாவோ இல்லை அப்படின்னா வேற ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமாவோ என்ன அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாவோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு பேப்பர்ஸ் வந்து அவங்களே ஓனா ஜென்ரேட் பண்ணிட்டு இல்லை அப்படின்னா ஒரு புக்கு வந்து அவங்களே ஓனா ஜென்ரேட் பண்ணிட்டு ஆத்தர் பொசிஷன் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆத்தருக்கு வந்து ஒரு 5,000 கொடுங்க, செகண்ட் ஆத்தருக்கு வந்து ஒரு 2,000 கொடுங்க, தேர்ட் ஆத்தருக்கு வந்து ஒரு 1,000 rupees கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வந்து பொசிஷன்ஸ் வந்து பேட்டர்ன்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகன்ஸோட பொசிஷன் வந்து அவைலபிளா இருக்கு, பேட்டன்ட்டுக்கு வந்து இவ்வளவு காசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்லயும் சரி மெயில்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து நடக்கும். இது எல்லாமே வந்து பேப்பர் மில்ஸ் தான் அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரிஜினலா வந்து ரிசர்ச் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறது தெரியாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேஜரா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வேற வேற ஆர்டிபிஷியலா வந்துட்டு இவங்களே வந்து டெஸ்ட் ஒர்க் பண்ணி அதாவது இவங்களே வந்து ஃபேக்கான டேட்டாஸ்லாம் ரெடி பண்ணி அதை வந்து ஜானலுக்கு வந்து பப்ளிஷ் பண்ற மாதிரி வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஒரு இதை ப்ரிடேட்டரி சேனல்ஸ்ல முக்கால்வாசி வந்து ப்ரிடேட்டரி சேனல்ஸ்ல இல்லை அப்படின்னா ப்ரிடேட்டரி பப்ளிகேஷன்ஸ்ல அதாவது ஒரு புக்கா இருக்கட்டும் இல்லை அப்படின்னா ஒரு பேட்டண்டா இருக்கணும் அப்படி இல்லைன்னா வேற எதுவாக வேணா இருக்கட்டும் அந்த அகாடமிக் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா அந்த கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அகாடமிக் கொலாபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான பொசிஷன் மட்டும் தருவாங்க. அந்த அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு இவ்வளவு அமௌண்ட், செகண்ட் பொசிஷனுக்கு இந்த அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேம் வந்து அதாவது நிறைய ஸ்கேம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்க வந்து அந்த இதையுமே எப்பயுமே வந்து ஒரு ரிசர்ச்சர்ஸ் வந்து கொடுத்த இருக்கு என்ன அப்படின்னா ஆத்தர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க வந்து உண்மைக்கே அந்த ரிசர்ச் ஒர்க்ல இன்வால்வ் ஆயிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸ் படி வந்து நீங்க ஆத்தர் பொசிஷன் வந்து எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அதை நீங்க வந்து காசு வாங்கிட்டு அந்த பொசிஷன் தரோம் அப்படின்னு சொல்ற ஜானல்ஸ் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரிடேட்டரி ஜானல்ஸா இருக்கும் ஒண்ணு. அப்படி இல்லை அந்த ஜானல் ஒருவேளை குவாலிட்டியான ஜானல்ஸா இருக்குது அப்படின்னா கூட அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பேப்பர் மில்ஸ் தான் யூஸ் பண்ணி அது என்னன்னா பேப்பர் வந்து ஏற்கனவே பப்ளிஷ் ஆன ஜானல்ஸ்ல இருந்து கொஞ்சம் டேட்டாஸை யூஸ் பண்ணி இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்க அவங்களே ஓனா வந்து ஜென்ரேட் பண்ணி அதாவது என்னன்னா ரிசர்ச் ஒர்க்கே கண்டக்ட் பண்ணாம அவங்களே பேப்பரை வந்து ஜென்ரேட் பண்றது தான் வந்து பேப்பர் மில்ஸ். அவங்க வந்து அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு அந்த பேப்பர் வந்து எடிட்டரோட கான்டாக்ட் இருக்கிறதுனால அதாவது சில ஜானல் அது வந்து ஈவன் வந்து சில ஜானல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பிரிங்கர்ல இருக்கு அப்படிங்கிறாங்க, ஸ்கோபஸ்ல இருக்குதுங்கிறாங்க, எல்சிஆர்ல இருக்கு, டெல்டன் பிரான்சிஸ்ல இருக்கு அப்படின்லாம் கூட நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயில்ஸ் வந்து வருது. ஈவன் வந்து அந்த ஜானலோட இது போயிட்டு நீங்க வந்து உண்மைக்கு அது ஸ்கோபஸ்ல இருக்கான்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னா கூட இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரிஜினலா வந்து அந்த டேட்டா வந்து ரிசர்ச் ஒர்க் பண்ணாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜானல்ஸ் இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்பிரிங்கர்ல நீங்க வந்து ஆத்தர் பொசிஷன் எனக்கு வந்து 4வது பொசிஷன் தராங்க, நான் வந்து ஒரு 4,000 ரூபாய் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜானல்ல நீங்க பப்ளிஷ் பண்றீங்க, அதாவது இந்த மாதிரி கொலாபரேஷன் மூலமா பப்ளிஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்பிரிங்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 1 or 2 இயர்ஸ்ல மேக்ஸிமம் வந்து 1 or 2 இயர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேப்பரை வந்து ரெட்ராக்ஷன் பண்ணிடுவாங்க. ஏன்னா பப்ளிகேஷன் எத்திக்ஸ்ல வந்துட்டு ஏதாவது ஒரு என்ன சொன்னா மிஸ்கண்டக்ட் நடந்திருக்குது அப்படின்னா அதாவது என்னன்னா இப்போ நீங்க அந்த பேப்பர் மில்ஸ் மூலமா உங்களோட பேப்பர் வந்து ஜென்ரேட் பண்ண முற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து எடிட்டோரியல் போர்டுக்கு ஃபியூச்சர்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேப்பரை வந்து ரெட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து ரொம்ப வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேப்பர் மில்ஸ் வந்து பெரிய ஸ்கேமா வந்து இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து பிரச்சனையை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ எப்பயுமே நீங்க வந்து ஒரு ரிசர்ச்சர்ஸா இருக்கட்டும், ஒரு அகாடமிஷியனா இருக்கட்டும், நீங்க வந்து எப்பயுமே வந்து அவேர்னஸா இருக்கணும். என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பொசிஷனுக்காக வந்து உங்களுக்கு ஆத்தர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்க நம்பவே கூடாது. அப்படி ஒருவேளை பொசிஷனுக்காக உங்களுக்கு ஆத்தர்ஷிப் அதாவது என்ன காசுக்காக வந்து ஒரு பொசிஷன் அதாவது என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆத்தரோ செகண்ட் ஆத்தரோ தேர்ட் ஆத்தரோ ஏதோ ஒரு ஆத்தர் பொசிஷன் வந்து உங்களுக்கு காசுக்காக கிடைக்குது அப்படின்னா நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா அதுல வந்து நீங்க இன்வால்வ் ஆகல, அதனால ஃபியூச்சர்ல உங்களுக்கு அந்த பேப்பர் மூலமா ஃபியூச்சர்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து இந்த மாதிரி பேப்பர் மில்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். இவங்க வந்து மேஜரா யாரை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச்ல வந்துட்டு அப்பதான் வந்து இன்வால்வ் ஆவாங்க. என்னன்னா இயர்லி கெரியரா இருப்பாங்க, என்னன்னா புதுசா வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க, இல்ல அப்படின்னா அதை பத்தி அவேர்னஸ் இல்லாதவங்களா இருப்பாங்க.
அப்ப அவேர்னஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து சரி நான் சீக்கிரமா வந்து அந்த ஜார்னலை வந்து ஈஸியா பப்ளிஷ் பண்ணிடலாம், ஜஸ்ட் நான் ஏன் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணணும், ஈஸியா வந்து 2000 ரூபாய் கொடுத்தா எனக்கு ஆத்தர் பொசிஷன் கிடைக்கும், ஈஸியா நான் வந்து அந்த ஜார்னலை வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரிசர்ச்ல வந்துட்டு நிறைய வந்து ஸ்கேம் நடக்குது. ஸோ இதை வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி அதாவது ஈஸியா பப்ளிஷ் பண்ணணும், நான் வந்து கஷ்டப்படாம பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆத்தர்ஸா வந்து இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அவங்க வந்து இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா காசு ஒரு 10,000 ரூபாய் 5,000 அந்த மாதிரி இஷ்டத்துக்கு காசு வாங்கிட்டு பப்ளிஷ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் மில்ஸ் பண்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய வந்து தீசிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ரைட் அப் பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய வந்து நான் வந்து தீசிஸ் வந்து ரைட் அப் பண்ணி கொடுப்பேன், இந்த அமௌண்ட் ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் அதுக்கு வந்து நான் தீசிஸ் ரெடி பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து நிறைய வந்து ஸ்கேம் நடக்குது. அந்த டேட்டாஸ் எல்லாமே அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினலா ரிசர்ச் பண்ணி வந்திருக்காது, முக்காவாசி எல்லாமே வந்து ஃபேப்ரிகேட்டட் டேட்டாவா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல ரிசர்ச்சர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும், நல்ல அகாடமிஷியன்ஸுமே வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. ஏன்னா அகாடமிஷியன்ஸ் வந்து ரிசர்ச்சர்ஸா இருக்கட்டும் அவங்க வந்து அதுல இன்வால்வ் ஆக போய் தான் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா நம்ம வந்து இயர்லியரா வந்து நம்ம கெரியர்ல வந்து டெவலப் ஆகணும், நான் வந்து சீக்கிரமா வந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணிடணும், நான் வந்து சீக்கிரமா வந்து ஒரு பொசிஷனுக்கு போயிடலாம், சீக்கிரமா வந்து எனக்கு வந்து நிறைய பேப்பர் ஒரு வருஷத்துக்கு வந்து எனக்கு 4 பேப்பர் வேணும் 5 பேப்பர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்ச்சர்ஸ் வந்து படக்கூடிய ஆசையை தான் வந்து இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. அதாவது இது ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒருத்தர் ஏமாத்தணும் அப்படின்னா அவங்க கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவனோட ஆசையை தூண்டணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி பேப்பர் மில்ஸ் எல்லாமே இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, இந்த ஸ்கேமர்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களோட ஆசையை வந்து முதல்ல ஸ்டிமுலேட் பண்ணியிருந்தாங்க, நீங்க வந்து ஈஸியா பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையை உங்கள்ட்ட கொடுத்துட்டு உங்க காசை வாங்கிட்டு உங்களை வந்து ஏமாத்திருந்தாங்க. ஸோ இதுல வந்து மேக்ஸிமம் வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது. 4வது ஸ்கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ மில்ஸ் அப்புறம் சர்டிபிகேஷன் மில்ஸ். இதுதான் என்ன அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்ரிடேஷன் இல்லாத சர்டிபிகேஷன் கோர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்துட்டு சர்டிபிகேஷன் கோர்ஸ் வந்து நான் பண்றேன், அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணி மெயில் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா இந்த ஃபீல்ட்ல வந்துட்டு நாங்க வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்றோம், அந்த கோர்ஸ் வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து இப்போ 1 வாரத்துக்கான கோர்ஸ் 2 வாரத்துக்கான கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கோர்ஸ் பண்ணி காசு வாங்கிட்டு உங்களுக்கு வந்து ஆனா அந்த கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா குவாலிட்டியே இருக்காது, குவாலிட்டியே இல்லாத கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு அதுக்காக அவங்க வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்மே வந்து இப்போ நிறைய ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து நடந்துகிட்டு இருக்குது. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஈவன் வந்து யூடியூப்மாவே இருக்கட்டும் நிறைய வந்து என்ன அப்படின்னா நாங்க வந்து ஒரு கோர்ஸ் அப்லோட் பண்றோம், அந்த கோர்ஸ் வந்து 24 ஹவர்ஸ் இல்லைன்னா மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 மாடல்ஸ் தான் இருக்கும், நீங்க அதை அட்டன் பண்ணா போதும் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வரும். அந்த சர்டிஃபிகேட் எக்ஸாம்பிள் மேஜரா வந்து ஏஐ ரிலேட்டடா வந்து நிறைய வந்து இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்கேம்லாம் வந்து நிறைய வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்கான சர்டிஃபிகேட்ஸ் கோர்ஸ் நடத்துறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய வந்து ஸ்டாண்டர்டான அக்ரிடேஷன் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா உண்மைக்கே கிராஸ் செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அக்ரிடேஷன் போர்ட்டல்ல போயிட்டு நீங்க கிராஸ் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து மேஜரா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரியுமே வந்து ஸ்கேம் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா அக்ரிடேஷன் வந்து இல்லாமே வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு மாயை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு வந்து நிறைய மெயில்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தடுத்து வந்து என்னன்னா இந்த டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு இல்லைன்னா இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய இப்போ வந்து அதாவது உண்மைக்கே அந்த பிளேஸ்ல வந்துட்டு யூனிவர்சிட்டியே இருக்காது, அந்த பிளேஸ்ல வந்துட்டு ஒரு இதுவே இருக்காது, அக்ரிடேஷனே இருக்காது. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயவை கிரியேட் பண்ணி அது மூலமா வந்து அகாடமிஷியன்ஸை வந்துட்டு என்ன ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு டிப்ளமோ கோர்ஸோ இல்லை அப்படின்னா சர்டிஃபிகேஷன் கோர்ஸோ அதை என்ன அப்படின்னா அவங்களோட ஸ்கில்லை வந்து வெளிப்படுத்துறதுக்காக ஒரு ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட ஸ்கில்லை வெளிப்படுத்துறதுக்காக நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க, நிறைய டிப்ளமோ கோர்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள யூஸ் பண்ணி ஏமாத்திருக்காங்க. ஆனா நம்ம என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிப்ளமோ கோர்ஸா இருக்கட்டும் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸா இருக்கட்டும் எப்பயுமே வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அக்ரிடேஷன் நல்ல அக்ரிடேஷன் இருக்கிறதா செக் பண்ணி அதை வந்து நம்ம குவாலிட்டியை செக் பண்ணிட்டு தான் வந்து அந்த கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து வெறும் சர்டிஃபிகேட்டுக்காக மட்டும் எப்பயுமே வந்து கோர்ஸ் வந்து பண்ணக்கூடாது. ஸோ இதையுமே வந்து பெரிய ஸ்கேமா இருக்கு, அதையுமே வந்து நம்ம வந்து மேஜரா வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்து 5வது நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்
அவார்டு செரிமனி தான், அவார்டு கொடுக்கறது, அப்புறம் வந்து மெம்பர்ஷிப் பொசிஷன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஸ்கேம் வந்து நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மெயிலே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாலே போதும், அந்த ரிசர்ச் பேப்பரை சைட் பண்ணி உங்களுக்கு வந்து மெயில் போட்டு இந்த மாதிரி வந்து இந்த ரிசர்ச் பேப்பருக்காக உங்களுக்கு நாங்க வந்து அவார்டு கொடுக்குறோம், அகாடமிக் ரிசர்ச் அவார்டு, இல்ல அப்படின்னா அகாடமிக் எக்ஸலன்ஸ் அவார்டு, இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு உங்களுக்கு என்ன அவார்டு வேணும்னு கூட கேட்பாங்க சில அவார்டு ஏஜென்சிலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு அவார்டு வேணுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரிஜினலா வந்துட்டு உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து எவாலுவேட் பண்ணாம என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு காசை கொடுத்து அவார்டு கொடுப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு வந்து இந்த அவார்டு கொடுக்குறோம், 2000 ரூபாய்க்கு இந்த அவார்டு கொடுக்குறோம், 3000 ரூபாய்க்கு இந்த அவார்டு கொடுக்குறோம், இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட வெப்சைட்லயே வந்து டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை வந்து நீங்க ஈஸியா வந்து கண்டுபிடிச்சலாம். எப்பயுமே வந்து அவார்டு வந்து உங்களோட ஒர்க்கோட குவாலிட்டிக்கு வந்து மெயில் பண்ணி ரொம்ப வந்து போஸ்ட் பண்ணி வந்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அவார்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க உங்ககிட்ட காசு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. காசு கொடுத்து நீங்க அவார்டு வாங்குனீங்க அப்படின்னா அந்த அவார்டு வந்து குவாலிட்டியா இல்லாம தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, நிறைய வந்து அவங்களே வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு டீமா கிரியேட் பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்க, நிறைய பேருக்கு வந்து மெயில் பண்ணி நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. ரிசர்ச் எக்ஸலன்ஸ் அவார்டு, இந்த மாதிரி நிறைய அவார்டு வந்து ஃபேக்கான அவார்ட்ஸ் வந்து நிறைய வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அகாடமிஷியன்ஸா இருக்கட்டும், ஒரு ரிசர்ச்சர்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தையுமே வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்றது வந்து ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவார்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்க பண்ற ஒர்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா அவார்டு வந்து காசு வாங்கிட்டு கொடுக்க கூடாது. நீங்க பண்ற ஒர்க்குக்கு அதுக்கான கிரெடிட்டுக்கு வந்து அவங்களா கொடுக்கறது அவார்டு அப்படிங்கிறது. நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவார்டு வந்து வாங்கணும், அவங்க வந்து கொடுக்கல. புரியுதா? அந்த மாதிரி இருக்கும்போது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகாடமிக்ல வந்துட்டு அவங்க வந்து அவங்க ஒரு கௌரவத்தை எதிர்பார்க்கணும். அவார்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கௌரவமா இருக்கணும், அது ஒரு ரெஸ்பெக்டா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இயர்லியராகவே என்ன அப்படின்னா, நான் ஒரு அவார்டு வாங்கணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 500 ரூபாய்க்கு கொடுத்தா ஒரு அவார்டு, ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுத்தா ஏதோ ஒரு நமக்கு சம்திங் ஒரு காசு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சீல்டு அடிப்பாங்க, அப்புறம் ஒரே ஒரு சின்னதா ஒரு ரூம் புக் பண்ணா, இந்த மாதிரி சம்திங். இல்ல அப்படின்னா உங்களுக்கு கொரியர் கூட பண்ணி விடுவாங்க. சில அவார்டு ஏஜென்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொரியர் பண்ணி விடுவாங்க, உங்களுக்கு அவார்டை வந்து கொரியர் பண்ணி விடுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஜஸ்ட் காசுக்காக வந்து அவார்டு வந்து நிறைய வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா, மெம்பர்ஷிப் பொசிஷன்ஸ் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா, நிறைய வெப்சைட்ஸ், நிறைய சொசைட்டிஸ் நாங்க வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அதாவது இந்தியன் சொசைட்டி ஃபார் சம்திங், அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம இது சொசைட்டிஸ் இருக்கு. இந்த சொசைட்டில நீங்க வந்து மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியுமே வந்துட்டு மெயில் பண்ணுவாங்க. அவங்களுமே என்ன அப்படின்னா, நீங்க காசு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் கொடுத்துருவாங்க. உங்களோட குவாலிட்டி, நீங்க அந்த ஃபீல்டா, இது எதையுமே வந்து செக் பண்ண மாட்டாங்க. என்ன அப்படின்னா, நிறைய என்ன அப்படின்னா, இது பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மைக்கே நீங்க வந்து அதுல இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் நீங்க ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. உண்மைக்கே வந்து அந்த அவார்டு ஏஜென்சி வந்து ஒரிஜினலா, ஜென்யூனா, இல்ல அப்படின்னா அந்த மெம்பர்ஷிப் அந்த சொசைட்டி வந்து ஒரிஜினலா, ஜென்யூனா, உண்மைக்கே அவங்க வந்து சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இது எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா வந்து அனலைஸ் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, நிறைய வந்து உங்களுக்கு அடிக்கடி மெயில் வருது அப்படின்னால அது மேக்ஸிமம் வந்து ஸ்கேமா தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி அவார்டு எதுவுமே வந்து இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இது நடந்துகிட்டு இருக்குது. நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம் தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்க அதையுமே வந்து மேஜரா வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும் அகாடமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவார்டு ஏஜென்சி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களால நீங்க ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அவார்டு வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களோட டீடைல்ஸ் வந்து தெளிவா வந்து அவங்களோட வெப்சைட்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிறத சொல்லிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த அவார்டுக்கு வந்து இந்த அவார்டு எதனால கொடுக்குறோங்கிறதுக்கான கிரைட்டீரியாஸ்லாம் வந்து கரெக்டா வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து இதை வச்சே நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இந்த அவார்டு உண்மைக்கே நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க வந்து ஒரு அவார்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு அவார்டு வாங்குறீங்கன்னா, நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். அந்த அவார்டுக்கு வந்து என்ன ரீசன்னால அவங்க அந்த அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ பெஸ்ட் டீச்சர் அவார்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் டீச்சர் அவார்டு ஒரு ஏஜென்சி கொடுக்குறாங்க, ஓகேவா? அந்த ஏஜென்சி பெஸ்ட் டீச்சர்ஸ் அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, உண்மைக்கே இந்தியாவிலே நம்ம மட்டும் தான் பெஸ்ட் டீச்சரா? எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு ரிசர்ச்சர்ஸ் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எந்த கிரைட்டீரியா மூலமா நம்மளை செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்க முதல்ல யோசிக்கணும். அப்படி யோசிச்சிட்டீங்க அப்படின்னாலே வந்து இந்த ஸ்கேம்ல இருந்து நீங்க வந்து எஸ்கேப் ஆகலாம். ஏன் அப்படின்னா, இயர்லியரா, அதாவது இப்போ புதுசா ரிசர்ச்ல வந்துட்டு நிறைய புதுசா ரீசெண்டா பப்ளிஷ் பண்றவங்க, அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டா வந்து அகாடமிக்ஸ்ல வந்திருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா, இதை பத்தி அவேர்னஸ் இல்லாதவங்கள தான் வந்து மேஜரா வந்து இந்த ஏஜென்சி எல்லாமே வந்து மேஜரா ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள ஏமாத்தி அவங்கள மோட்டிவேட் பண்ணி, அதாவது என்னன்னா, உங்களோட ஒர்க் நல்லா இருக்கு, நீங்க வந்து உங்க ஃபீல்ட்ல வந்து நிறைய அச்சீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே மோட்டிவேட் பண்ணி அவங்களே ஏமாத்தி அவங்க மூலமா வந்துட்டு இந்த காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவார்டு தரும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேமையுமே வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அடுத்து 6வது நடக்கக்கூடிய ஸ்கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபேக் பியர் ரிவ்யூ அப்படிங்கிறது தான். இந்த ஃபேக் பியர் ரிவ்யூல வந்துட்டு யார் மேஜரா இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய எடிட்டர்ஸ் தான். எடிட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டாண்டர்ட்ஸான ஜார்னல்ஸா இருக்கட்டும்,
இப்போ ஸ்ப்ரிங்கர்லேயே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் வந்து ரெட்ராக்ஷன் ஆச்சு. நீங்க வந்து இந்த ரெட்ராக்ஷன் வாட்ச்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அது உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ஜார்னல்ல வந்துட்டு ஏன் அந்த பேப்பர் வந்து ரெட்ராக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் எழுதிருப்பாங்க. அந்த ரெட்ராக்ஷன் ரீசன்ல பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் பியர் ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியர் ரிவ்யூ ப்ராசஸே வந்து ஃபேக்கா வந்து நடத்திருக்காங்க அந்த எடிட்டர்ஸ். அப்போ புதுசா ஒரு எடிட்டர் வரும்போதோ இல்ல அப்படின்னா எடிட்டர் அண்ட் சீப் அதை கொஞ்சம் கவனிக்கும் போதோ பேப்பர் அனலைஸ் முன்னாடி உள்ள பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா இது ஃபேக் பியர் ரிவ்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த பேப்பரை வந்து ரெட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. இது மேஜரா எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஜார்னலுக்கு வந்து ஒரு பேப்பர் அனுப்புறீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு சஜஸ்டட் ரிவ்யூவர்னு கேட்பாங்க. அப்போ நீங்க சஜஸ்டட் ரிவ்யூவரோட நேம் கொடுப்பீங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி எடிட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சஜஸ்டட் ரிவ்யூவரோட நேம் இருக்குல்ல அந்த நேம் மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. மெயில் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓன் மெயிலோ இல்ல அப்படின்னா வேற வேற டெம்பரரி ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ண மெயில் ஐடியோ வேற ஒரு மெயில் ஐடியை கொடுத்து இவங்களே வந்து இவங்க பேப்பரை இவங்களுக்கே அனுப்பி இவங்களே ரிவ்யூ பண்ணி பேர் மட்டும் வேற ஒருத்தருக்கு அனுப்புன மாதிரி, அதாவது தப்பான மெயில் ஐடி கொடுத்து அது மூலமா வந்து பீர் ரிவ்யூ ப்ராசஸ் வந்து பண்றாங்க. அந்த மாதிரி பப்ளிஷ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் வந்து ரெட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுவுமே வந்து மிகப்பெரிய ஸ்கேம். என்ன அப்படின்னா நிறைய எடிட்டர்ஸ் இருக்காங்க. என்ன அப்படின்னா நிறைய வந்து என்ன சொன்னா நீங்க ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா எனக்கு வந்து அந்த எடிட்டர் தெரியும், எடிட்டர் கிட்ட என்கிட்ட கான்டாக்ட் இருக்கு, அப்போ வந்து எடிட்டர் நமக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு ஜார்னல் வந்து எடிட்டர் தெரியும் அப்படின்னா ஈஸியா நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிறப்போ அந்த எடிட்டருக்கு வந்து ஒரு அமௌண்ட் பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்துட்டு அந்த எடிட்டர் என்ன பண்ணுவாங்க ஃபேக் பீர் ரிவ்யூ பண்ணுவாங்க அந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரியான ஸ்கேமே வந்து இப்போ அகாடமிக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய நடந்திருக்கு. என்ன அப்படின்னா எடிட்டர் பண்ற மிஸ்டேக் இது. இந்த மாதிரி ஃபேக் பியர் ரிவ்யூ அப்படிங்கிறதுமே வந்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அகாடமிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய ஸ்கேமா வந்து இருக்குது. என்ன அப்படின்னா எடிட்டரே என்ன பண்றாங்க, ஒரு நம்ம வந்து ஒரு ஜார்னல் இருக்குது அப்படின்னா அந்த ஜார்னல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜார்னலோட எடிட்டரே பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்லாம் வந்து பண்றாங்க. ஃபேக், அதாவது என்னன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச காலேஜஸ்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கிட்ட அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ரிசர்ச்சர்ஸ் கிட்ட என்ன அப்படின்னா கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வாங்கிக்கிட்டு ஃபேக்கா ரிவ்யூ பண்ணி நிறைய பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. அந்த மாதிரி பேப்பர் பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா நீங்க டெம்பரரியா வந்துட்டு உங்களால வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா ஃபியூச்சர்ல ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அந்த பேப்பர் வந்து ரெட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து நீங்க ஒரு ஜார்னலுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா எடிட்டர் மூலமா, அதாவது எடிட்டர் எனக்கு தெரியும், இல்லைன்னா என் ஃப்ரெண்டுக்கு எடிட்டர் தெரியும், இல்லைன்னா எனக்கு என்னோட கொலீக்ஸ்க்கு வந்து எடிட்டர் தெரியும், இந்த மாதிரி கான்டாக்ட் மூலமா வந்து மேக்சிமம் வந்து பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணாதீங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணீங்கன்னா அதுல வந்து ஃபேக்கா பியர் ரிவ்யூ நடந்ததுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. எப்பயுமே வந்து பியர் ரிவ்யூ ப்ராசஸ் வந்து ஜென்யூனா வந்து நடக்கணும். அப்படி நடந்தா மட்டும்தான் வந்து அந்த இது வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இதுல ஆகலை அப்படின்னாலுமே வந்து அந்த பேப்பர் ரெட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுலயுமே நீங்க வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். இது வந்து பெரிய ஒரு ஸ்கேமா வந்து இப்போ ரீசெண்டா நடந்துகிட்டு இருக்குது. 7வது ஸ்கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபேக் ரிசர்ச் ஃபண்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃபண்டிங் ஏஜென்சி மூலமாகவும் வந்து ஃபேக்கா வந்துட்டு என்ன சொன்னா கவர்மெண்ட் வெப்சைட் மாதிரியே இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ஜென்யூனான ஃபண்டிங் ஏஜென்சி வெப்சைட் மாதிரியே வெப்சைட் கிரியேட் பண்ணிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல வந்துட்டு ஃபண்டிங் இருக்குது, நீங்க அப்ளிகேஷன் வந்து ஓப்பனா இருக்கு, நீங்க அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 500 கொடுக்கணும், இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 1000 rupees வந்து நீங்க வந்து பே பண்ணணும், இல்லை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஃபண்டிங் வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு வந்து பண்ணணும். இந்த மாதிரியுமே வந்து நிறைய வந்து ஏஜென்சிஸ், அதாவது நிறைய வந்து வெப்சைட்ஸ் வந்து ஃபேக்கா இருக்குது, அதாவது ஃபேக் ஃபண்டிங் ஏஜென்சி இருக்கு. இது ஒண்ணு. ஓகே, அது மட்டும் இல்லாம இன்னொரு குரூப் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபண்டிங் ஏஜென்சில வந்துட்டு எனக்கு ஆள தெரியும். அதாவது என்ன அப்படின்னா இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி ஒரு ஃபண்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபண்டிங் ஏஜென்சில வந்து எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ல ஒரு ஆள் இருக்காரு, நீங்க வந்து என்கிட்ட ப்ரொபோசல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொபோசல் வந்து நான் ப்ராசஸ் பண்ணி அவங்க மூலமா வந்து அதுக்கு ஃபண்டிங் நான் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி இருக்குது. அவங்களுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து பெரிய ஸ்கேமா தான் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டா வந்து அதுக்கு ஃபண்டிங் வாங்கி கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்க்கு அப்புறம் உங்க கான்டாக்ட்ல இருந்து அவங்க என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆன்லைன் சோர்ஸ் மூலமா வருவாங்க, இல்ல அப்படின்னா அதாவது என்ன அவங்களுக்கு நம்பிக்கையான ஆளா இருக்க மாட்டாங்க முக்காவாசி. அந்த மாதிரி மெயில் வந்து நிறைய வருவாங்க. என்னன்னா மெயிலே வந்து போட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்க ப்ராசஸ் பண்ணி தரோம், இந்த மாதிரி ஃபண்டிங் எப்படி நீங்க வந்து எழுதணும் அப்படி இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஸ்கேம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம வந்துட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். இதுவுமே வந்து மிகப்பெரிய ஸ்கேமா இருக்கு இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா. அது என்ன அப்படின்னா ஃபண்டிங்ல வந்துட்டு எனக்கு ஆள தெரியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க வந்து நம்பாதீங்க. அப்படி ஒருவேளை ஃபண்டிங்ல ஆள தெரிஞ்சு நீங்க அந்த ஃபண்டிங் வாங்குனீங்கன்னா கூட வந்து ஃபியூச்சர்ல
நீங்க அந்த மாதிரி கான்டாக்ட் மூலமா ஃபண்டிங் வாங்குனீங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அப்படின்னா அது மூலமா உங்களோட கரியருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அப்பயுமே வந்து அந்த ஃபண்டிங்கை ப்ராசஸ் பண்ணவங்க வந்து ஜென்யூனா பண்ணலைன்னு அர்த்தம். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், அது மூலமா அந்த ஃபண்டிங்கை கேன்சல் பண்றதுக்கோ இல்ல அப்படின்னா அந்த ஃபண்டிங் மூலமா ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வரதுக்கோ வாய்ப்பு இருக்கு. எப்பயுமே என்ன அப்படின்னா நீங்க ஃபண்டிங் எழுதுங்கன்னா ஜென்யூனா ஒரு ஃபண்டிங் எழுதுங்க, அது மூலமா நீங்களே டைரக்டா அப்ரோச் பண்ணுங்க, அதுதான் வந்து கரெக்டானது. எனக்கு அந்த கான்டாக்ட் மூலமா போறது வந்து என்ன சொல்றேன்னா டெம்பரவரி ரிலீஃப் கொடுக்கும். அதாவது டெம்பரரியா நீங்க வந்து அச்சீவ் பண்ண மாதிரி காட்டுமே தவிர ஃபியூச்சர்ல வந்துட்டு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ இதுவுமே வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்துட்டு பெரிய ஸ்கேமா வந்து இருக்குது அகாடமிக்ஸ் பிளஸ் வந்து ரிசர்ச் கொடுத்த வரைக்கும். அடுத்து 8வது மிகப்பெரிய ஸ்கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாயரிசம் அண்ட் டேட்டா ஃபேப்ரிகேஷன் சர்வீசஸ் தான். இதுதான் வந்து மிகப்பெரிய ஸ்கேம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு ஒரு யூஜியா இருக்கட்டும், ஒரு பிஜியா இருக்கட்டும், ஒரு பிஹெச்டியா இருக்கட்டும், அதாவது என்னன்னா யூஜி ஸ்டூடெண்டா இருக்கட்டும், பிஜி ஸ்டூடெண்டா இருக்கட்டும், பிஹெச்டி ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு தீசிஸ் ரைட் அப் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு பார்ட் டைம்ல பிஹெச்டி பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்வீஸ் ஏஜென்சிலாம், அதாவது என்ன அப்படின்னா நாங்க வந்து தீசிஸ் வந்து நாங்க ரைட் அப் பண்ணி கொடுக்குறோம், நாங்க வந்து தீசிஸ், அதாவது நீங்க என்ன அப்படின்னா நீங்க டைட்டில் மட்டும் சொன்னா போதும் நாங்க வந்து தீசிஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதாவது ஒர்க் பண்றதுல இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்து நாங்களே எல்லாமே, அதாவது கம்ப்ளீட் சர்வீஸ் வந்து நாங்க பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஏஜென்சி இருக்கு. ஈவன் எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மெயில்ஸ் வரும் இந்த மாதிரி வந்து தீசிஸ் ரைட்டிங் சர்வீசஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரொபோசல் ரைட்டிங் சர்வீசஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய எல்லாமே பிபி எல்லா விஷயத்தையுமே நாங்க வந்து பண்ணி கொடுக்குறோம். அகாடமிக் ரிலேட்டடா, அதாவது பாத்தீங்கன்னா தீசிஸ் ரிலேட்டடா, அப்படி இல்லைன்னா புக்கு பப்ளிஷ் பண்றது, அப்புறம் எல்லாமே இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது நீங்க அந்த ஒர்க்ல வந்து நீங்க எதுவுமே இன்வால்வ் ஆகவே தேவையில்ல. ஒரு ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்கன்னா அந்த ரிசர்ச்சர் வந்து அந்த ரிசர்ச் ஒர்க்ல எதுலையுமே இன்வால்வ் ஆக தேவையில்ல. ஜஸ்ட் வந்து நீங்க டைட்டில் சொன்னா போதும் அது ரிலேட்டடா வந்து அவங்களே வந்து ஒர்க் பண்ணி அவங்களே வந்து எல்லாமே பண்ணி அவங்களே வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துரும். அப்படிங்கிற மாதிரி வந்து சர்வீசஸ் வந்து நிறைய இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா பாத்தீங்க அப்படின்னா பிளாயரிஸ்ட்ல இன்வால்வ் ஆவாங்க, இல்லைன்னா டேட்டா ஃபால்சிஃபிகேஷன், அதாவது ஃபால்ஸான டேட்டாஸ் கொடுப்பாங்க, உண்மைக்கே வந்து அவங்க ரிசர்ச் பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஃபேக்கான டேட்டாஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா அவங்க டேபிள்ல உட்காந்துக்கிட்டு என்ன அப்படின்னா டேட்டா வந்து மேனிபுலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டீமே வந்து நிறைய வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நிறைய வந்து இப்போ டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நீங்க வந்து மேஜரா வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா கம்ப்ளீட்டா வந்துட்டு உங்களோட தீசிஸ் ரைட் அப் பண்ணி கொடுக்குறேன், அப்படி இல்லாம தீசிஸ் ரைட்டிங் சர்வீஸ், இல்ல நம்ம மொத்தமா வந்து நான் டைட்டில் கொடுத்தா எனக்கு ஒர்க் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதையுமே நீங்க வந்து மேஜரா வந்து நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாம ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்லயுமே வந்து நிறைய வந்து ஸ்கேம் நடக்குது. என்ன அப்படின்னா நிறைய சின்ன சின்ன ரிசர்ச் லேப்லாம் இருக்கிற மாதிரி, அதாவது ஸ்மால் ஸ்கேல்ல வந்துட்டு நாங்க வந்து ரிசர்ச் லேப் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய கான்டாக்ட் என்னன்னா நிறைய வந்து உங்களுக்கு மெயில் வரும், பிளஸ் அதாவது மெயில் வரும், அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் மூலமா வரும், ஏதோ ஒரு இல்லை அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க மூலமா வரும், இல்ல அப்படின்னா தெரிஞ்சவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிசர்ச் ஒர்க் வந்து நாங்கள் நீ ஒரு பர்டிகுலர் சாம்பிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஆன்டி கேன்சர் ஸ்டடி பண்ணணும், நான் இருக்கிற இடத்துல வந்துட்டு எனக்கு ஆன்டி கேன்சர் ஸ்டடிஸ் பண்றதுக்கு வந்து ஸ்பெசிலிட்டிஸ் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு சாம்பிள் மட்டும் ரெடி பண்ணிட்டு அந்த சாம்பிள் வந்து ஒரு ரிசர்ச் சென்டருக்கு வந்து அனுப்புவேன். அப்படி அனுப்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த ரிசர்ச் ஒர்க் வந்து ஜென்யூனா பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஆனா என்ன அப்படின்னா இப்போ என்னோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4000 தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு வந்து ஆன்டி கேன்சர் ஸ்டடிஸ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஜென்யூனான ஒரு லேப் தரேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜென்யூனான லேப் என்ன பண்ணுவாங்க, மினிமம் வந்து இந்த ஸ்டடிக்கு வந்து ஒரு 10,000 இல்லைன்னா ஒரு 8,000 ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நமக்கே தெரியும். ஒரு செல் லைன் வாங்கணும்னா எவ்வளவு காஸ்ட் ஆகும், அப்புறம் அதுக்கு வந்து ஒரு டிஎன்ஏ ப்ராக்மெண்டேஷன், இது செல் ஃப்ளோ சைட்டோமெட்ரி பண்ணணும்னா என்ன ஆகும், எவ்வளவு அமௌண்ட் ஆகும், இது எல்லாமே நமக்கே தெரியும். ஆனா இதை வந்து நம்ம வந்து ஒரு இதுக்கு அனுப்பி நம்ம ஒரு லேபுக்கு அனுப்பி கேட்கும்போது அந்த லேப்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 10,000 ஆகுதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதோட ஸ்மால் இன்னொரு லேபுக்கு நம்ம செக் பண்ணும்போது என்ன அப்படின்னா 2,000 ரூபாய் கொடுத்தா போதும், நான் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் கிடைச்சிடும், 2,000 ரூபாய்க்குலாம் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சில லேப்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்கேமா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினலா அவங்க செக் பண்ணிருக்கே மாட்டாங்க. ஒரிஜினலா வந்துட்டு நீங்க கொடுத்த சாம்பிளுக்கு வந்து அவங்க டேட்டா அனலைஸ் பண்ணிருக்கே மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து டேட்டா ஃபேப்ரிகேட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியுமே வந்து லேப் வந்து நிறைய ஆன்லைன்ல இருக்குது. அது பாத்தீங்க அப்படின்னா ஜென்யூனா இருக்காது. என்ன அப்படின்னா அதனால நீங்க என்ன அப்படின்னா ஒரு லேப் இருக்குது அப்படின்னா அந்த லேப் வந்து உண்மைக்கே ஜென்யூனா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களோட சாம்பிளை வந்துட்டு நீங்க அவங்களுக்கு அனுப்பிடணும். நீங்க வந்து என்ன சொன்னா காசு கம்மியா இருக்குங்கிறத மட்டும் யோசிக்க கூடாது. ஒரு யூஜி ஸ்டூடெண்ட்ல ப்ராஜெக்ட் பண்றதா இருக்கட்டும், பிஜி ஸ்டூடெண்டா இருக்கட்டும், ஈவன் பிஹெச்டி ஸ்காலரா இருக்கட்டும், ஒரு ஸ்பெசிலிட்டிஸ் உங்ககிட்ட இல்ல, இன்னொரு இடத்த நீங்க யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க நேர்ல போயிட்டு பாக்குற அளவுக்காச்சும் அவங்க வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதாவது என்ன நீங்க அந்த லேப்ல வந்து அவங்க பண்றாங்க,
நீங்க ஒரு சாம்பிள் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த சாம்பிள் வந்து அவங்க உண்மைக்கே அனலைஸ் பண்றாங்களா இல்லையாங்கிறத ஒரு போட்டோ கேட்கலாம், இல்லை அப்படின்னா நேரில் போய் பார்க்கலாம். உண்மைக்கு அந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஒரிஜினலா இருக்கு அவங்க, ஏன்னா அந்த லேபுக்கு வந்து அவங்க சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் எனக்கு என்னோட லேப் வந்து இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உண்மைக்கே ஒரிஜினலா அப்படிங்கிறத நீங்க வந்து செக் பண்ணலாம். ஏன்னா நிறைய வந்து ஃபேக்கான இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல்ஸ் வந்து நிறைய வந்து ஃபேக் ஆனது இருக்குது. இன்னொன்று என்ன, நிறைய ஜென்யூன் இல்லாம வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதனால அந்த டேட்டாஸ் எடுத்து நீங்க ஒரு பப்ளிகேஷன் போகும்போது அது மூலமாவும் உங்களுக்கு வந்து உங்களோட பேப்பர் ஃபியூச்சர்ல ரெட்ராக்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேம் வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த பிளாகரிசம், டேட்டா பால்சிஃபிகேஷன்லாம் பண்றாங்கல்ல, ஃபேப்ரிகேஷன்லாம் பண்றாங்கல்ல, இந்த மாதிரி டீமை வந்து நீங்க வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு தீசிஸ் ஒருத்தவங்க ரைட் பண்ணி தராங்களா, அதை வந்து நீங்க நம்பாதீங்க. இல்ல அப்படின்னா எனக்கு ஒர்க் ஒருத்தவங்க பண்ணி கொடுக்குறாங்களா, அப்போ அதோட ஜென்யூன் என்ன இருக்கு, ஜென்யூனிட்டி என்ன இருக்கு, உண்மைக்கு அவங்க அந்த ஒர்க் ஃபுல்லா பண்ணி தராங்களா, அந்த ஒர்க் பண்றதுக்கான ஸ்பெசிலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்கு. அதாவது ஒரு தீசிஸ் ஒர்க் உங்களுக்கு பண்ணி தராங்க அப்படின்னா அந்த தீசிஸ் ஒர்க்ல ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றதுக்கு அவங்க கிட்ட ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கா, உண்மைக்கே அந்த ஸ்பெசிலிட்டிஸ் இல்ல அப்படின்னா அவங்க அதெல்லாம் எங்கெங்க பண்றாங்க, உண்மைக்கு அங்க பண்ணாங்களா, கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு போன் கால் அந்த இண்டஸ்ட்ரிக்கோ இல்ல அப்படின்னா அந்த ஒரு லேபுக்கோ ஜஸ்ட் ஒரு போன் கால் பண்ணீங்கன்னா நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்றதுனால நீங்க வந்து ஒரிஜினலா வந்து ரிசர்ச் பண்ண முடியும். இந்த மாதிரியுமே வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து ஸ்கேம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம மொத்தமா வந்து ஒரு 8 ஸ்கேம்ஸ் வந்து மேஜரா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து அகாடமிக்ஸா இருக்கட்டும், ரிசர்ச்சா இருக்கட்டும், ரிசர்ச் ரிலேட்டடா மேஜரா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஸ்கேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்னா வந்து ஜஸ்ட் வந்து மேலோட்டமா வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தை நீங்க அவாய்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல இருந்து நீங்க வந்து ஈஸியா வந்து தப்பிக்க முடியும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து ப்ராப்பரா வந்து எவாலுவேட் பண்ணலாம். அதாவது ப்ராப்பரா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஒரு விஷயத்துல ஒரு ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ராப்பரா, அதாவது ஒரு 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 அவார்டு ஏஜென்சியா இருக்கட்டும், ஒரு ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ஒரு தீசிஸ் ரைட்டிங் சர்வீஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா ஒரு லேபா இருக்கட்டும், முதல்ல நீங்க தரோவா அனலைஸ் பண்ணணும், தரோவா எவாலுவேட் பண்ணணும். அது வந்து உண்மைக்கே ஜென்யூனா இல்லையா, அந்த அவார்டு ஏஜென்சி உண்மைக்கே ஜென்யூனா இல்லையா அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நீங்க வந்து அனலைஸ் பண்ணினீங்கனாலே மேஜரா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க எஸ்கேப் ஆக முடியும் இந்த மாதிரி ஸ்கேம்ல இருந்து. அது மட்டும் இல்லாம வந்துட்டு நீங்க வந்துட்டு நிறைய வந்து ரெப்யூட்டட் டேட்டா பேசஸ் வந்து நீங்க யூஸ் பண்றதுனால, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்கோபஸோட அபிஷியல் வெப்சைட்டு, வெப் ஆஃப் சயின்ஸோட அபிஷியல் வெப்சைட்டு, பப்மெட்டோட அபிஷியல் வெப்சைட்டு, டோஜோட அபிஷியல் வெப்சைட்டு, அப்புறம் திங்க் சமிட் செக், அந்த மாதிரியான வெப்சைட், இது எல்லாத்தையுமே நீங்க வந்து அந்த மாதிரி டேட்டா பேஸை நீங்க வந்து ஒரிஜினலா யூஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்க வந்து அந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல இருந்து மேக்ஸிமம், அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஃபேக்கான பிரிடேட்டரி சேனல்ஸ்ல இருந்து நீங்க வந்து எஸ்கேப் ஆக முடியும். அடுத்து அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜரா வந்து இன்விடேஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணினீங்கனாலே மேக்ஸிமம் இந்த ஸ்கேம்ஸ்ல இருந்து நீங்க வந்து எஸ்கேப் ஆக முடியும். அதாவது என்ன அப்படின்னா மேஜரா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 8 ஸ்கேம் பார்த்தோம் பாத்தீங்கன்னா, இந்த 8 ஸ்கேமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களை இன்வைட் பண்ணுவாங்க, மெயில் பண்ணி இன்வைட் பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா வேற யார் மூலமாவும் வந்து உங்களை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களை தேடி வர்ற அவார்டா இருக்கட்டும், இல்லைன்னா பப்ளிகேஷன்ஸ்க்காக உங்களை இது பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஆத்தர்ஷிப்காக பொசிஷன்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி உங்களை இன்வைட் பண்றாங்க, அதாவது ரிசர்ச் ரிலேட்டடா உங்களை இன்வைட் பண்றாங்க அப்படின்னாலே அதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுல ஒரு ஸ்கேம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி நீங்க திங்க் பண்ணாலே மேக்ஸிமம் இன்விடேஷன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே வந்து இந்த ஸ்கேம்ஸ்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆக முடியும். அடுத்து அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்களோட கொலீக்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கூட ஒர்க் பண்றவங்க, அவங்க கிட்ட எல்லாம் இதை பத்தி நீங்க ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி எனக்கு ஒரு அவார்டு கொடுக்குறேன்னு இருக்காங்க, அந்த அவார்டு வந்து நான் அடுத்த வாரம் போய் வாங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்களோட கொலீக்ஸ் கிட்ட சொன்னீங்கனாலே அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க இந்த அவார்டு வந்து ஜென்யூனா இல்லையா, இந்த அவார்டு வந்து ஒரிஜினலா இல்லையா, அதே மாதிரி நீ அந்த ஜார்னல் வந்து ஒரிஜினலா இல்லையா, இந்த ஏஜென்சி வந்து ஒரிஜினலா இல்லையா. இப்போ ஒரு லேபுக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே மேபி அவங்க வந்து அந்த லேபுக்கு அனுப்பி அனுபவப்பட்டிருக்கலாம், ரிசல்ட் வந்து ஒரிஜினலா வராம இருந்து. ஸோ நீங்க அந்த கொலீக்ஸ் இந்த லேப்ல அனுப்புனா ஒரிஜினலா இருக்குமா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த லேப் மட்டும் அனுப்பிடுவாங்க சார், சிம்பிளி வேஸ்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா சார் அந்த லேப் நம்பி அனுப்புங்க சார், ஜென்யூனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு உங்களோட கொலீக்ஸ், உங்க கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டாலே நீங்க வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளாயர்ஸ்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு, அந்த தீசிஸ் ரைட்டிங் சர்வீஸா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், இந்த பிளாயர்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நீங்க ஆன்டி பிளாயரிசம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல இருந்து நீங்க வந்து ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து தெளிவா பார்த்தோம் என்ன அப்படின்னா ஒரு 8 விதமான ஸ்கேம்ஸ் ரிசர்ச்ல வந்து அகாடமிக்ஸ்ல வந்து நடந்துகிட்டு இருக்கிற ஸ்கேம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்னும் ஓரளவுக்கு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் ஒண்ணு மட்டும் சொல்லி நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ரிசர்ச்சரா இருக்கிறீங்க அப்படின்னா, உண்மைக்கே நீங்க ஒரு ரிசர்ச்சரா இருக்கிறீங்க அப்படின்னா
எப்பயுமே வந்து ஷார்ட்கட்ல நம்ம முன்னாடி வரணும். அதாவது ஷார்ட்டா வந்து நான் ஈஸியா நான் வந்து எனக்கு ஒரு நேம் வரணும், ஈஸியா நான் வந்து ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு மட்டும் எப்பயுமே திங்க் பண்ணாதீங்க. எப்பயுமே நீங்க வந்துட்டு நல்ல ஒரு ரிசர்ச்சரா இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா வந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்க, என்னென்ன இருக்கு அப்படிங்கறது நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி அது என்ன பண்ணா உழைச்சா அதுக்கான ஊதியம் கிடைக்கும். அதாவது நீங்க வந்து ரிசர்ச்சர், நல்ல ரிசர்ச்சர் அப்படின்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, நீங்க வந்து அதுல ரிசர்ச் பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணி அது மூலமா வந்தீங்க அப்படின்னாலே வந்து நீங்க எந்த ஸ்கேம்லயுமே மாட்ட மாட்டீங்க. ஷார்ட்கட்ல எனக்கு வந்து ஒரு இது வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கனாலே வந்து நீங்க இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல எல்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி விஷயத்துல வந்து மேக்ஸிமம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. அசியா ரிசர்ச் காலரா சொல்றேன். ஸோ இந்த சரி நண்பர்கள், நம்ம ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ரிசர்ச்சர்ஸ்க்கு ரிலேட்டடா, அதாவது ரிசர்ச்சர்ஸ்க்கு தேவையான வீடியோக்கள் வந்து நம்ம நிறைய தொடர்ந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். அந்த மாதிரி வீடியோக்களை வந்து நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நான் வந்து ஒரு 8 விதமான ஸ்கேம் பத்தி சொல்லியிருப்பேன். அது போக எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது ஸ்கேம் வந்து அகாடமிக்ஸ்ல ரிசர்ச்ல வந்து நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறத முடிஞ்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கமெண்ட்ஸ் படிச்சு பார்க்கறவங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்குமே வந்து நான் வந்து தெரிஞ்சுப்பேன், நானுமே கொஞ்சம் அவேர்னஸ் ஆகிப்பேன். ஸோ தொடர்ந்து வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. சரி, நம்ம மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஹாய்.